எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நவராத்திரிக்கு நம்ம எப்போவுமே ஏதாவது ஸ்பெஷலாக வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 விதமான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் புளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் அட்வான்ஸாக பண்ணுறீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கும்போது புளி சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுங்க. அடுத்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. அடுத்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. புளியோதரைக்கு தேவையான மசாலா தூள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. மசாலா தூள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்குது. எப்போ நீங்கள் புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. புளியோதரை மிக்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 4 காஞ்ச மிளகாயை 2ஆ கிள்ளி போடுங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. பாருங்க, புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச புளியை வடிகட்டி கடாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கரைச்ச புளி தண்ணியை ஊற்றினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன்.
இது வந்து ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிட்டு இருக்கு. பச்சை வாசனும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா தூளை போடுங்க. அரைச்ச எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த புளியோதரை மிக்ஸ்சரை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சு கூட சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் இங்கே சூடாக சாதம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியே புளியோதரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மிக்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போதான் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஸ் அப்சார்ப் பண்ணி சூப்பராக இருக்கும். நான் இந்த ரெசிபிக்கு முழு கொழுப்புல பால் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிட்டு ஒரு மண்பானையில் உர ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான தயிராக இருக்குன்னு. 1 கப் ரெகுலராக வீட்டில் சமைக்கிற அரிசியை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த சாதமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ மசிச்ச சாதத்தில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறதால தயிர் சாதம் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் தயிர் சாதம் நல்லா குழைவாக இருக்கும். 1 கப் பால் இந்த சாதத்துக்கு பத்தலை. அதனால் நான் இன்னொரு கப் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய கரண்டியில் 3 கரண்டி தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி பிசைங்க. தயிர் சாதம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாயோட விதையை எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்கள் கூட எடுத்துக்கலாம். எனக்கு தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் சேர்த்தா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் மெலிசா நறுக்கின மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல டிஷ் இது.
இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, மெலிசா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து மறுபடியும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கினதும் தாளிப்பு தயிர் சாதத்தில் கொட்டி கலந்துருங்க. கடைசியாக பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான நல்ல க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம் சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நான் இந்த சாதத்து மேலே கொஞ்சம் துருவன கேரட், உதுத்த மாதுளம் பழம் தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்டியான தயிர் சாதத்தை நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை நம்ம நிறைய பால் ஊற்றி செய்யறதால இது சீக்கிரமாக புளிச்சிடாது. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு பெரிய கப் அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரியாக குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எல்லாத்தையும் சாதத்தோட நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்ல எண்ணெயில் வறுபட்டதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 2 உடைச்ச முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், கீறி வச்ச 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சிருக்கிற சாதத்தை கடாயில் போட்டு தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 எலுமிச்சை பழத்தோட சாறை எடுத்துட்டு சாதத்து கூட சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு எலுமிச்சை சாறை ஊற்றி நல்ல சாதத்தை கலந்து விடுங்க. லெமன் ஜூஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே லெமன் ஜூஸ் எல்லாம் சாதத்தில் இறங்கட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பளம் இல்லைன்னா வடகம் வச்சு இந்த ரைஸை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. தேங்காய் சாதம் செய்ய 250 ml கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அகல பாத்திரத்தில் அரிசியை வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு, பாஸ்மதி அரிசி போடுங்க. இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியும் யூஸ் பண்ணலாம். சாதம் ஃபுல்லாக வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வைங்க. அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சில பொருட்களை தாளிக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, அடுத்து 2 பச்சை மிளகாய், 1 பொடியாக நறுக்கி போடுங்க, 2ஆவதை பாதியாக நறுக்கி போடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லேசாக வறுத்த வேர்க்கடலை, நீங்கள் தோலோடையும் வேர்க்கடலையை போடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு கிண்டுங்க. வேர்க்கடலையும் முந்திரியும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுறேன். இது 250 ml கப். நீங்கள் எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா தேங்காய் கருகி போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வேக வச்ச சாதம் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் மிக்ஸ் ஆனதும் இதோட உப்பு செக் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான தேங்காய் சாதம் இப்போ ரெடி. நாலு அருமையான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நவராத்திரியை நல்ல சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.